இந்த வார நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னா, இந்த ½ அன் ஹவர் ஃபுல்லாமே ஒரே வைபாக தான் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இசையமைப்பாளர், பின்னணி பாடகர் மற்றும் நடிகர் என பன்முகத்தன்மை கொண்ட அண்ணன் அந்தோணி தாசன் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள ஷோக்கு வெல்கம் பண்ணிட்டு தான் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹைண்ணா. வணக்கம் வணக்கம். ஒரு ஹீரோட நிற்கும் போது நம்மளுக்கு ஹீரோ மாதிரி வரணும்ல. எனக்கு அப்படின்னு இது பேர்ல வேணாம். கிளம்பி வந்தோம். ஆமாண்ணா. 2 பாட்டு 3 பாட்டு ஹிட் ஆனாலே 4வது பாட்டு பாடும்போது அவங்க எல்லாமே மாறிடுவாங்க. ஆனால் இன்னும் ஒன்றா அப்படியே தான் இருக்கீங்க. ஒருவேளை ஷோக்கு கூப்பிட்டனால இன்னும் அப்படியே இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கீங்களா என்னன்னு தெரில. எனக்கு முதல்ல சந்தோஷம் என்னன்னா, காரும் சோறு நானும் கூட பார்த்துருக்கேன் 2-3 இதெல்லாம். அப்படிங்க, ரொம்ப நன்றிண்ணா. பரவாயில்லையே, இந்த இன்டர்வியூ நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். திடீர்னு எனக்கே இந்த இதில் அழைப்பு வந்ததுக்கு நான் முதல்ல நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய நீண்ட நெடிய போராட்டம், அதோட வெளிப்பாடு. இந்த நியூஸ் 7 வரும்போது நம்ம இப்படி இருக்கலாமே அப்படின்னு தான் நம்ம கலாச்சார உடையோடு வந்திருக்கேன். நீங்கள் மட்டும் மேக்கப் போட்டு வரும்போது நான் வெடிச்சிட்டு கட்டி வரக்கூடாதா? அண்ணா நீங்கள் எப்பவுமே இயற்கையாகவே அழகுண்ணே. தம்பி அப்படி கிடையாதுல்ல. நான் சும்மா லைட்டாக டச் பண்ணிட்டு வந்தேன். ஒரிஜினல் பேரே அந்தோணி தாசன் தானா, இல்லைன்னா அந்த இசையமைக்கும் போது பாடகர் ஆனதுக்கப்புறமும் நடிகர் ஆனதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸ்ட்ரா வேர்டெல்லாம் ஆட் பண்ணுவாங்கல்ல? இதே ஆட் பண்ணது பேர் தான். அப்படியா? ஆமாம், என் பேர் அந்தோணி தான். நான் இந்த பாட்டு எழுதி பாட ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே கண்ணதாசன் ஐயாரோட ரசிகர். அவருடைய வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நான் பாடலாசிரியர் ஆனதுக்கப்புறம் அவரை ரோல் மாடல் வச்சுட்டு அவரை பேரை தான் நான் தாசன் பின்னாடி வச்சுக்கிட்டேன். எனக்கு அந்தோணி தாசன். கண்ணதாசன் ஐயாவுக்கு அவர் மேலே உள்ள ஒரு பற்றில், அவர் வரிகள் மேலே உள்ள ஒரு காதலில் நான் அந்தோணி தாசன் வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்தோணி தான் என்னுடைய உண்மையான பேர். இப்போ நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறது ஃபோக்மார்லே அந்தோணி தாசன். நிறைய மியூசிக் டைரக்டர் கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஜிவி பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா, சாண்ட்ரோல்டன். ஸோ அப்படி விரல் விட்டு எண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். இவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது இப்போ நான் உங்களை பார்க்கும்போதே கேட்குறேன், ஆனால் இன்னும் இந்த ட்ரெடிஷ்னலாகவே இருக்கீங்க. ஊர்க்காரவங்களை பற்றி பேசுகிறீங்க, அந்த மண் பற்றி பேசுகிறீங்க, நாடு பற்றி பேசுகிறீங்க, இன்னும் இப்படிலாம் இருக்குது, இந்த மாதிரி தான் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறீங்களா? சரி, இதே மாதிரி தான் அந்த இசையமைப்பாளர்கள் கூட பயணங்களையும் பேசுவீங்களா? எல்லாம் ஜஸ்ட்டு அண்ணன் அந்தோணி தாசன் அண்ணா ஒரு சாங் மட்டும் இருக்குண்ணா, கொஞ்சம் பாடி கொடுத்துருப்போங்களேன், வந்தீங்க போனீங்க, இப்படி தான் இருக்குமா? பொதுவாகவே எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் ஒர்க் பண்ண போகும்போதும் நான் ஆரம்பத்தில் என்னை அவங்க எப்படி பார்த்தாங்க அதே கன்னடத்தில் தான் இப்போவும் பார்க்குறாங்க. நான் இப்போவும் அதே சுதந்திரத்தோடு தான் அவங்கள்ட்ட நல்லா பேசுகிறேன். ரெக்கார்டிங்னா கூப்பிடுவாங்க, மற்ற இடத்துல நம்மளாம் வாலண்டியர் ஃபோன் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணுறதில்ல, வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறதில்ல. அவங்க கண்டிப்பாக வாய்ப்போடு கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது அவங்களுக்கு தேவையானது கொடுக்குற வரைக்கும் அர்த்தமாக அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்னால் முடிஞ்ச கொஞ்சம் அவங்க இம்ப்ரெஷன் பண்ணலாம் பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் அப்படின்னு கேட்பேன். கேட்டால் அவங்களே உரிமையாக எடுத்துக்கிடுவாங்க. சில பேர் சில பேர் இல்லை, இந்த இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த சகோதரத்தன்மையோடு தட்டி வேலை வாங்குறாங்க. நானும் வளைஞ்சு கொடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாண்ணே. நான் கண்ணாடியெல்லாம் போட்டு ஹீரோ மாதிரி இருக்கீங்க. தம்பி ஒரு கண்ணாடி வச்சுருக்கீங்க, போட்டுக்கிட்டா மிரட்டுறீங்க. போடுங்க, நான் சொல்கிறேன். பாலாஜிங்கிற ஒரு பக்கா ஹீரோட பண்ணும்போது நான் கண்ணாடி போடலாமேன்னு பார்த்தேன். எனக்கு தம்பி சும்மா மொக்கையா போட்டுக்கோ. ரைட்ண்ணா, சூப்பர்ண்ணா. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுண்ணே, நீங்கள் பாடினதுல ரொம்ப பிடிச்ச பாட்டுனா எல்லாமே பிடிச்ச பாட்டு. பட் கிட்டத்தட்ட ஒரு 200-300 தடவை கேட்டிருப்பேண்ணா. நான் அதோட கரோக்கி மட்டும் போடுறேன், அப்படியே பாடிட்டே ஒரு வைப் பண்ணிட்டே போய் சாப்பிட போகலாமா? என்ன பாட்டு தெரியலையா? போடுங்க பாப்பா. ஐயோ, லிரிக்கு பார்க்குறேன், முயற்சி பண்றீங்களா அண்ணே? பாடிடுங்கண்ணே லிரிக்கு. நாடோடி மண்ண நான் போற பாதையில போனாலே சேதம் இல்ல தாலேனோ, ஆத்தாவா அந்த ஆகாசம் கூட வர வேற எதுவும் தேவையில்லை தாலேனோ. பள்ளத்துல காடு இருந்தும் பள்ளக்குல ஏன் மவுசு, பஞ்சம் பசி பார்க்கையிலும் அள்ளி தரும் பூ மனசு. 10 தலை ராவணனா பாஞ்சு வரும் போர் முரசு, பெட்டெடுத்து பாடையிலே நானும் கவி பேரரசு. உன்னையில சோறு ஒட்டியில நீரு, என்ன நடந்தாலும் இல்ல இல்ல கண்ணீரு. நெத்தியில 100 நட்சத்திரம் பாரு, அந்த வழி போன இல்ல இல்ல கண்ணீரு. கூட
பாட்டு இதுக்கு முன்னாடி நான் கண்ணாடி போட்டு உங்கள்ட்ட பேசினது நியாயமே இல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் தகுதியானாலும் நீங்க ஒரு ஆள் தான். ஆனா நீங்க போடுங்க. நாடு கழட்டிடுறேன். நான் கொஞ்சம் நம்ம பர்சனாலிட்டியை காட்டணும்ல. கண்டிப்பாண்ணே. இப்ப இந்த நம்ம பண்ற இந்த ஷோவோட பேர் என்ன? காரும் சோறும். கார் மட்டுமே காட்டுறீங்களா? சோறு எப்ப காட்டுவீங்க? நல்ல டிஷ்யூ பேப்பர் இருந்தா தொடச்சுக்கிறேன். ஒரு கேள்வி கேட்டீங்க. இருங்க தம்பி ஒரு 150ல போய் உங்களுக்கு சாப்பாடு சரி. நான் நீங்க இந்த இதெல்லாம் இந்த இதுல தொடர பார்க்க போகும்போது சார் நம்ம போய் மாட்டோம்னா ஏதாச்சும் பெரிய ஹோட்டல்ல போய் ஏதாச்சும் நல்ல சாப்பாடு கேட்கணும் அப்படின்னு ஆசை. அந்த மாதிரி எல்லாம் பெரிய ஹோட்டலை பார்த்து பெரிய சாப்பாடை வாங்கி கொடுங்க பார்ப்போம். அண்ணே தம்பி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே உங்க கண் முன்னாடி வந்து கொண்டு வருவானே. கடல்ல ஊர்றது, பறக்குறது, நீந்துறது, இன்னைக்கு ஃபுல்லா சீ ஃபுட் தான் சாப்பிடுறோம். ஏன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்க நிறைய 5 பாட்டிக்கு 5 கண்ட்ரிக்கு போயிருந்திருக்கீங்க. அப்ப காரும் சோறும் அடாடா. இப்போ வந்து கார்ல இருந்துக்கிட்டு சோறை மனசு தேடிக்கிட்டு இருக்கிறதுனால டக்குன்னு மைண்ட் வேலை செய்யல. பேசிக்கிட்டே இருப்போம், இடையில போட்டு அடிச்சிடுறேன். எப்படி கடல் கிச்சன்ல புல்கட்டு கட்ட போறோம். இதுல நம்ம காரும் ஷோரூம்ல. லஞ்ச் டைம்ல உங்களை தூக்கிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டான டைம் கொண்டு வந்துட்டேன். லஞ்ச் டைம்ல தூக்கிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணதெல்லாம் விஷயம் கிடையாது. இவ்வளோ ஐட்டத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு உட்கார வச்சிருக்கீங்க பாருங்க, அதுதான் விஷயமே. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கேமராக்கு. சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? ரொம்ப நன்றி பாலாஜி. நான் முதல்ல வந்து நியூஸ் 7 தமிழுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பெரிய ராட்டு இது பேர் லாப்ஸ்டரா, இந்த லாப்ஸ்டர்லாம் வந்து வெளிநாட்டில் போகும்போது ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்ருக்கோம். நம்ம சென்னையிலே வந்து அது நம்ம தீநகர்லேயே வந்து அப்படியே முழு நண்டு, இவ்வளோ பெரிய நண்டு, இவ்வளோ பெரிய ராட்டு, வித்தியாசமான நண்டு சூப்போட ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாண்ணே. இது என்ன நான் ஏதோ ஒரு கப் நிறையா. இது வந்து பூண்டு. எதுக்குன்னா இப்போ எல்லாமே வாய் வயிற்றுங்க அதிகமாக சாப்பிட போகிறது. அப்பப்போ பூண்டு சாப்பிட்டுக்கிட்டோம்னா இந்த வாய் இறக்கிடும். ஓ, அதுக்காக. கரெக்டு. ஆரம்பிப்போமா? கண்டிப்பாண்ணா ஆரம்பிக்கலாம். மோஸ்ட்லி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நைட் நேரம் தான் சாங்னா ரெக்கார்டிங் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன ரீசன்? நைட் நேரத்தில் என்ன இந்த மாதிரி வாகன சத்தத்தை எல்லாமே சுற்று வட்டாரத்தில் சத்தம் இல்லாமல் நிசப்தம் வந்து இசையை படைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றும் உங்களுக்கு தெரியல. நாங்கள் நைட்லேயும் பகல்லையும் 2 நேரமே வேலை பார்ப்போம். ஃபீல்டில் நாட்டுப்புற பாடல் பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது சென்னையில் ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு மூவிக்கு நீங்கள் பாடணும், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. அந்த டேட் அந்த நாள் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் அழைப்பு யார் தந்து வந்துச்சு? முதல் அழைப்பு வந்து அக்கா இந்த இதுதான் நம்ம திண்டுக்கல் சார் இதனுடைய முதல் படம். அதுதான் சினிமாவுக்கு வந்த முதல் அழைப்பு பாட்டுன்னு. அதுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு வந்துச்சு. என்ன வாய்ப்புன்னா, நான் இது மாதிரி பட்டுக்கோட்டை பக்கத்தில், தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு வேலைக்கு போயிருக்கிறேன். உரிமை அடிக்கிறதுக்கு போயிருக்கேன். அப்போ ஃபோன் வருது, சின்ன பொண்ணக்கா வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க, வாடா ஒரு ரெக்கார்டிங் இருக்குது. உடனே அது குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் ராசாத்தி கிளியன்னு ஒரு பாட்டு. அதுக்கு என்னை கூப்பிட்றாரு. அதுக்கு தான் என்னால் வர முடியலை, ரொம்ப வருத்தப்பட்டேன். அதில் தான் வேல்முருகன் வந்து அந்த பாட்டு பாடியிருப்பாப்புல. அதுதான் வேல்முருகனுக்கு முதல் பாட்டு. திண்டுக்கல் சார்னா தீனா மியூசிக் டைரக்டர். ஆமாம், தீனா சார் மியூசிக் டைரக்டர். அது வந்து ட்ராக் பாட தான் போயிருந்தோம். நானும் பாடினேன், சின்ன பொண்ணாக்கா பாடியிருந்தாங்க. அப்புறம் தீனா சார் சொன்னார் அண்ணன்ட்ட, கர்ணா ஒரிஜினலும் நல்லா இருக்குது, இதையும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அவர் பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டது அந்த பாட்டை என் வாய்ஸில் வச்சதுனால தான் இன்றைக்கி நான் ஒரு சினிமா பாடகர். நான் கர்ணா சன்னனுக்கு, குடும்பத்துக்கு, சின்ன பொண்ணாக்காவுக்கு, உங்களுக்கு எப்போவுமே நான் நன்றி சொல்ல கடவுள். இப்போ ஒருத்தவங்க உங்களை செலக்ட் பண்ணுறாங்களா? இந்த பாட்டுக்கு ஆக்சுவலி நிறையா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடகர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த பாட்டுக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருக்கும், உங்களை எந்த ரெஃபரன்ஸை வச்சு உங்களை கூப்பிட்டாங்க? அதுதான் கேட்டிங்களா? என்ன சார் என்ன கூப்பிட்ருக்கீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நான் ரோட்டோரமாக நாட்டுப்புற பாடல் பாடிட்டோம், டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், ஆனால் எனக்கு நீங்கள் இவ்வளோ வேறு வாய்ப்பு கொடுத்தது எனக்கு இமயமலை உச்சம்தான். பட் ஆனால் என்னை நீங்கள் கூப்பிடும்போது எதை நம்பி என்னை கூப்பிட்டீங்க? ஒரு கேள்வி இருக்கும்ல. எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அங்கே போய் பாடிட்டு நல்லா பாடிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோடு வர்றது தான் நல்ல கலைஞனுக்கு அழகு. அங்கே போய் நின்றுக்கிட்டு எப்படி நீ கூப்பிட்டீங்க அப்படி இப்படி கேட்டோம்னு வச்சுக்கிறேன், சொந்தமாக நம்ம சூனியை வச்சுக்கிறது மாதிரி. அப்படி கேட்க சொல்லல சார். என்ன நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்களா, உங்களை என்னோட பாடல் உங்களை எதை சார் கவர்ந்துச்சு அப்படி கேட்குறேன். நானே கேட்டிருக்கேன். எம்ஜிஆர் மகனுக்கு என்னை வந்து மியூசிக் பண்ண சொல்லும் போது நான் பொன்ராம் சார்ட்ட அதை தான் கேட்டேன். வைரிங்கிற படத்தில் என்னை முதல்ல மியூசிக் பண்ண வச்சார் விஜய் தேசிங் சார், அவர்கிட்ட அதை தான் கேட்டேன்.
இப்போ வந்து என்னை மியூசிக் பண்ண வர்றவங்க எல்லாத்துக்கும் வார்த்தை கேட்டது என்னால் முடியும் நீங்கள் நம்புறீங்களா அப்படி கேட்டு தான் நான் பண்ணுவேன். நான் பாட்டை பொறுத்தளவு கூப்பிட்றாங்க புதுசாக இப்போ பழைய ஆளுகளுக்கு தெரியும் உங்கள் வாய்ஸ் என்னென்னு. புதுசாக ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளை பாடலாம் கேட்டு பிடிச்சி போய் இவருடைய இந்த ஸ்டைல் வேணும்னு தான் நம்மளை கேட்டு வர்றாங்க. அதனால் நம்ம போய் இதை கேட்கலாம், இந்த ஒரிஜினல் வாய்ஸ் எல்லாம் இருக்கே அப்படிங்கிற சொல்லாமே தவிர இதை போய் கேட்க முடியாது. அதனால் அப்படி நினப்பு வந்தாலும் கேள்விகள் வந்தாலும் நம்மளுக்குள்ளே வச்சுக்கிறணும். சில விஷயங்களை வெளியில் பேசக்கூடாது. தமிழ் தாண்டி மற்ற லாங்குவேஜில் என்னென்ன பாடல், என்னென்ன மொழிகளில் பாடி? தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அப்படி சொல்லப்போனால் அனிருத் சார், நான், நியூக்ளியர் சார் 3 பேர் சேர்ந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டே பண்ணியிருக்கோம். அப்படியா? ஆமாம். அவங்க கோயிங் டு அமெரிக்கான்னு ஒரு பாட்டு டிஜே பண்ணியிருப்பார், டிஜே நியூக்ளியர்லாம். இப்போ ஹிந்தி தமிழ் இங்கிலீஷும் கலந்து ஒரு இப்போ இந்த ஆல்பம்லாம் பாட ஆரம்பிச்சிட்டேன். சினிமாவில் அடுத்து ஹிந்திக்கு ட்ரை பண்ண ஆசை. என்னுடைய பாடல்களை ஓடக்கிற வாரத்தில் பாட்டை வந்து எல்லா மொழியிலையும் மாற்றி பாடணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது. அந்த பாட்டுடைய சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமையாளர் நீங்கள் தான்ல? ஆமாம். அதாவது பாட்டை படைச்சவன் நான், எழுதுனவன் நான், இசையமைச்சவன் நான். அது வந்து நான் இந்தியா அர்த்துன்னு ஒரு இதில் ஹெர்சிங்கில் வந்து ரிலீஸ் பண்ணோம். அதனால் அவங்க அந்த இதில் ரிலீஸ் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கும் எனக்கும் அந்த இது உண்டானது. நாட்டுப்புற பாடல் தாண்டி சரி, நாட்டுப்புற பாடலாம் வச்சுக்கலாம். அந்தோணி ஏன்னா தாசனுக்கு உண்டான மீனிங் சொல்லிட்டீங்க. இந்த உருவான இடம் இருக்கும்ல, ஸ்கூல் போயிட்டு படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு கலெக்டராகவோ ஒரு ஐஏஎஸாவோ போலீஸாவோ இன்ஜினியராகவோ பிடிச்ச வேலையை படிச்சுட்டு இப்படிலாம் இருக்கலாம். கஷ்டமான ஃபேமிலின்னு சொல்லுவீங்க. ரொம்ப வில்லேஜில் இருந்தும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் நல்ல நிறைய இடங்கள் பெரிய பெரிய இடங்கள்ல இருந்திருக்காங்க. உங்களுடைய இந்த களம் இருக்கும்ல, இந்த ஃபர்ஸ்ட் அடிப்படை எங்கே உருவாச்சு? என் பெருமைக்கு காரணம் என் வறுமை, அவ்வளோதான். ஆனால் எது சொன்னால் காரில் கூப்பிட்டு வரும்போது தான் உன்னோட ஆன்சர் பண்ணீங்க. சரி, இவ்வளோ ஃபுட்டு வச்சும் நல்லா பேசுவீங்கன்னு பார்த்தா என்னென்னா, இந்த கலைமகள் வந்து எல்லாத்துக்கும் வர மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு மூலையில் கடைக்குடியில் ஏதாச்சும் ஒருத்தனுக்கு 1000ல் 1 100ல் 1 இப்படி தான் அவங்க வருவாங்க. அதில் குறிப்பாக தேடி பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்படுற குடும்பத்தில் உள்ள ஜெயிச்சவங்க எல்லாத்தையும் இப்போ கேட்டிங்கன்னா அவங்க பின்னாடி இந்த மாதிரி மிகப்பெரிய சோக கதை இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்திருப்பாங்க. அதெல்லாம் கலைமகளோட அனுகிரகம். அவங்க அனுகிரகத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் உள்ளே வந்தாச்சு. வந்து நாட்டுப்புற கலையில இறங்கியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, கேசட்டும் போட்டாச்சு, மேடை பாடகராக ஆயாச்சு. கரகாட்டத்தில் நல்லா சம்பளம் வருது, நல்லா சம்பாத்தியம் வருது. அங்கேயே நம்மளால் ஸ்டே பண்ணியிருக்க முடியும். தேடல் உள் மனசு ஆசைப்படுது, இன்னும் அடுத்தடுத்து ஏதாச்சும் பண்ணுன்னு. பாட்டு பண்ணுறோம், பாட்டு பண்ணிட்டு அங்கேயே மேடை பாடகனா கச்சேரி பண்ணிட்டு இருந்திருக்க முடியும். இன்னும் ஏதாச்சும் பண்ணணும், தேடல் வருது. வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பை சின்ன பொண்ணை கூட்டியாந்து காட்டி விட்டு அந்த ஒரு வாய்ப்பை மையமாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்து சினிமாவில் பாடல்களுக்கும் சரி இண்டிபெண்டனுக்கும் சரி ஒரு பாடகனாக சினிமாவில் தடம் பதிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாடு. அதை முடிச்சுட்டு பாடகனாக வந்தாச்சு. அடுத்து பாடல் ஆசிரியராக தடம் பதிக்கிறதுக்கு அதையும் பண்ணியாச்சு. இப்போ இந்த மியூசிக் வரைக்கும் வந்திருக்கிறோம். இப்போ அடுத்த நடிகராகவும் தடம் பதிக்கணும்னு போய்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே தேடல், என்னுடைய தேடல். இன்னும் நான் அடுத்தடுத்து ஏதாச்சும் பண்ணணும்னு தேடிக்கிட்டே இருக்கிறேன். Vanam, your digital content channel.